பேசுறது? நீதான் பேசுறியா? How are you? ஏய் மிஸ்டர். ஆர்ச்சர் பண்ற ராஸ்கல். ஹலோ, நான் பேசுறது கேக்குதா? ஓ கேக்குது. ஜெனியா பேசுறீங்க? ஆமா. ஜெனி, இப்போ நீங்க எங்க வீட்ல இருக்கீங்களா வெளியே இருக்கீங்களா? வெளியிலயா இருக்கீங்க. அப்ப இன்னைக்கு ஒர்க் போகலையா? நீங்க யாரு? கேட்டதுக்கு பதில் சொல்லுங்களேன், நான் சொல்றேன் கண்டிப்பா. ஒர்க்ல தான் இருக்கேன், சொல்லுங்க. ஒர்க்ல தான் இருக்கீங்க. அப்ப வெளியே இருக்கேன்னு சொன்னீங்க. அண்ணா நீங்க யாரு? ஓகே, நான் வந்து யாருன்னு சொல்றேன். யாரு இது? சரி, நான் எங்க ஒர்க் பண்றேன்னு சொன்னா நீங்க எங்க ஒர்க் பண்றீங்கன்னு சொல்லுவீங்களா? ஓ சொல்லுங்க. ஓகே, நான் ஒர்க் பண்ற இடத்தோட பேர் வந்து ஜீவகாருண்யம். சரி. ஓகே, நீங்க எங்க ஒர்க் பண்றீங்க இப்போ? அப்படியா? சரி, இப்போ உங்களுக்கு எத்தனை வயசு ஆகுது? கொஞ்சம் நிறைய பிஸியா இருக்கும், கொஞ்சம் டக்குன்னு சொன்னீங்க. டக்குன்னு சொல்றதுக்கு தான், டக்குன்னு 3 நிமிஷம் தான் நான் எடுத்துக்குவேன். உங்களுக்கு எத்தனை வயசு? எனக்கு 22. 22 ஆகுது. அப்போ நீங்க வந்து மாசத்துக்கு எவ்வளவு சம்பாதிக்கிறீங்க? மாசத்துக்கு 30 40. 30 40? சரி, இன்சூரன்ஸ் கம்பெனி எல்லாம் இல்ல. சரி, எங்களுக்கு வந்து உங்களை பிடிச்சிருக்குன்னு ஒரு நபர் வந்து சொன்னாரு. சரியா? அவர் வந்து நேரடியா உங்க வீட்டாக்கள் கிட்ட பேசும்போது அவங்க வீட்டாக்கள் வந்து சொன்னாங்க, எங்களோட பொண்ணுக்கு பிடிச்சிருந்தா எங்களுக்கு ஓகே அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதான் சொன்னேன், நான் ஜீவகாருண்யம்ல இருந்து பேசுறேன். என் பேர் வந்து மலை. சரியா? அப்ப மாப்பிள்ள வந்திருக்காரு. மாப்பிள்ள வந்து உங்ககிட்ட பேசணும் அப்படின்னு ஆசைப்படுறாரு. பேசுறீங்களா? ஐயோ, நான் யாரோடையும் பேசுறது இது இல்ல. எங்க வீட்டுல எனக்கு வந்து பார்த்து வச்சிருக்காங்க. உங்க வீட்டுல தான் அந்த மாப்பிள்ள வேணான்னு சொல்லிட்டு வேறொரு மாப்பிள்ள பார்க்க சொன்னாங்க. அந்த மாப்பிள்ளைய பிடிக்கல அப்பாக்கு. அப்படி எதுவும் ஒண்ணும் இல்ல. அப்படி நிக்கிலேஷா இது? அப்படிதான், என் பேர் நிக்கிலேஷ் இல்ல, என் பேர் மலை. ஹலோ ஜெனி. சரி, வீட்டுல பார்த்து வச்சிருக்க மாப்பிள்ள என்ன வேலை செய்யறாரு? அவர் என்ன வேலை செஞ்சா உங்களுக்கு என்ன? நான் வந்து நான் எவ்வளவு அழகா பேசுறேன், இப்படி எகத்தாளமா பேசலாமா? வீட்டுல என்கேஜ்மெண்ட்டும் ஆகியாச்சு. என்கேஜ்மெண்ட் ஆயிடுச்சா? என் தலைவர் யாருன்னு பாத்தீங்கன்னா காதல் மன்னன் படத்துல வர அஜித் குமார். கல்யாணத்தை தடுத்து நிறுத்துறதுல அவன் எக்ஸ்பர்ட். நிக்கிலேஷா தான் இருக்கணும். நிக்கிலேஷ் யாருன்னே எனக்கு தெரியாது. இந்த ஸ்லாங்லயே விளங்குது. இந்த ஸ்லாங் என்ன நிக்கிலேஷ் கிட்ட மட்டும் தான் இருக்கா? ஆமா இருக்கு. வைங்க. கொஞ்சம் இருங்க தங்கச்சி. சொல்லுங்க. நான் பார்த்து வச்சிருக்க மாப்பிள்ள கூகுள்ல ஒர்க் பண்றாருமா. வேற என்ன சரி வந்துரும், தயவு செஞ்சு வச்சு. என்ன வேற என்ன வந்துரும்? ஒரு நல்ல வாழ்க்கை அமைச்சு கொடுக்கணும்னு வந்தா நீங்க இப்படிதான் திட்டுவீங்களா என்ன? குமாரண்ணா கிட்ட கொடுங்க. ஹலோ, நான் செபாஸ்டியன் பிச்சை கதைக்கிறேன். கூகுள்ல இருந்து செபாஸ்டியன் பிச்சை. மாப்பிள்ளை பத்து வச்சிருக்காரா, கட்டுற மாப்பிள்ளை எங்க இருக்காரு, என்ன வேலை செய்யறாரு அப்படின்னு கேக்குறாங்க. நான் தான் மாப்பிள்ளை. ஜோக்கர்ல செபாஸ்டியன் பிச்சை. ஓ, சுந்தர் பிச்சை அண்ணாமக. அண்ணாமலை இல்ல அண்ணாமகன். சுந்தர் பிச்சை, செபாஸ்டியன் பிச்சை. சார் தம்பி, காமெடி வேண்டாம், நான் சொல்லிட்டேன். நானு காமெடி பண்ணாதன்னு சொல்லிருக்கேன். நானு பொண்ணு நிக்குது. பொண்ணு நீ ஆட்டமா ஆடுவியா நீ? சார் ஆவேசம் வேண்டாம். ஃபஹத் வாசில் என்னிடமும் இருக்கின்றார், ஆவேசம் வேண்டாம். சரி சார், நல்ல மூச்சை இழுத்து எடுத்து அப்புறம் மெதுவா விடுங்க சார். சார் ஹலோ அதெல்லாம் இல்ல சார். இப்ப நான் யாருன்னு சொன்னா நீங்க தான் சார் வருத்தப்படுவீங்க. அதான் சார், அந்த பொண்ணு கிட்ட தான் சார் அதை சொல்லணும், உங்ககிட்ட சொல்ல முடியாது சார். ஸ்பீக்கர்ல போடுங்க சார். ஸ்பீக்கர்ல போட்டு தான் இருக்க. ஜெனி பேசுறது கேக்குதா? சரி, நாங்க தமிழ் எஃப்எம்ல இருந்து பிராங்க் கால் பண்ணதாமா கால் பண்ணோம், வேற எதுவும் இல்லம்மா. தமிழ் எஃப்எம்னு ஒரு எஃப்எம், அதுல இருந்து பிராங்க் கால் பண்ணதா கால் பண்ணோம். இப்ப இத அப்படியே போயிட்டு போடுறதா? அசையாத மரம் ஒன்று உயிர்ந்தது கீழே. சரி அண்ணா, பாய். ஹலோ, யார் பேசுறது? நீதான் பேசுறியா? How are you?